எல்லாருக்கும் வணக்கங்க. இன்றைக்கி நம்ம மாடி தோட்டத்தில் ஒரு 4-5 வகையான கத்திரிக்காய் தான் அறுவடை பண்ண போகிறோம். கத்திரிக்காய் கொஞ்சம், தக்காளி கொஞ்சம் இருக்குது. இங்கே பாருங்கள், இது செவந்தம்பாடி கத்திரிக்காய்ன்னு சொல்லிட்டு நட்டோம். அது எனக்கு தெரியல என்னன்னு, எந்த கத்திரிக்காய்ன்னு. ஆனால் வந்துருக்குது. இதில் ஒரு 4 காய் இருக்குது. அறுத்துக்கலாம். இதை அறுத்துட்டு விட்டா தான் மற்றது பூவெல்லாம் ஸ்ட்ராங் ஆகும். இது வந்து பாருங்கள், பிளாக் பியூட்டி. இதில் நிறைய கத்திரிக்காய் ஃபஸ்ட்டு அறுத்துட்டோம். இப்போ பாருங்கள், இதில் ஒரு 5-6 காய் இருக்குது. இதையும் எடுத்துடலாம். ஃபஸ்ட்டு நல்லா பெருசாக வந்துச்சு. இப்போ கொஞ்சம் சைஸ் சின்னதாகுது பாருங்கள். பிஞ்சாக இருக்குது. இது வந்து ப்ளூ வரி கத்திரிக்காய். இது 2 செடியில் ஒரு 4 காய் இருக்குது. 4 எடுத்துடலாம். இது வந்து பிளாக் பியூட்டி தான். இதில் ஒரு 2-3 காய் இருக்குது. எடுத்துடலாம். இதுலேயும் 2வது டைமாக இருக்கிறோம் காய். வெயில் தாங்க மாட்டேங்குதுங்க. இது வந்து ப்ளூ வரி கத்திரிக்காய். இதில் 1 இருக்குது, மீதி 2 பிஞ்சு இருக்குது. அப்படியே விட்டுடலாம். இது பாருங்கள், இது பச்சை கத்திரிக்காய். இதில் வந்து 1 வந்து முத்தி போச்சு. ஒரு காய் மட்டும் இருக்குது. ஒரு காய் மட்டும் எடுத்துடலாம். இது வந்து வெள்ளை கத்திரிக்காய் பாருங்கள். இது கொஞ்சம் நீட்டாக வரும். ஆனால் இது வந்து வெயில் இருக்கிறதால குட்டை குட்டியாகவே ஆகிடுச்சு. இது வந்து பச்சை கத்திரிக்காய், வரி கத்திரிக்காய் செடி. அப்போ அந்த வெயிலில் வந்து இது கூட ஓரையாடவே முடியலங்க. என்ன பூச்சி அதுலேயே மிஞ்சி ஒரு 2-3 காய் வந்திருக்கு பாருங்கள். இதெல்லாம் பிஞ்சாக இருக்குது. ஒரு 3 காய் எடுத்துக்கலாம். பச்சை வரி கத்திரிக்காய். இது வெள்ளை கத்திரிக்காய். இது சின்னதாக தான் வரும். நீட்டாக வரும். வெயிலால் தாங்க எல்லாமே இப்படி குறுக்கி போகுது. ஆனால் காய் நல்லா தரிச்சு ஆயிடுச்சு. பதம் வந்துடுச்சு. அதனால் இது எல்லாத்தையுமே அறுத்துடலாம். இது வந்து பிளாக் பியூட்டி. இதில் 2-3 பிஞ்சு இருக்குது. இது 1 மட்டும் முத்தி இருக்குது. மீதியெல்லாம் பிஞ்சாக இருக்குது. அப்புறமா எடுத்துக்கலாம். இது வந்து பிளாக் பியூட்டி செடி தாங்க. இதில் பாருங்கள் என்ன தரைச்சாக்குது. ஏன்னா இது ஃபஸ்ட்டு இப்போ தான் இருக்கிறேன் நான். இதில் காயை ஒரே ஒரு காய் விட்டுட்டு அப்படியே நின்று போச்சு. இப்போ இதில் 2 காய் வந்திருக்கு பாருங்கள். என்ன சூப்பராக இருக்குது பாருங்கள். இதுவும் பிளாக் பியூட்டி தாங்க. இது ஃபஸ்ட்டு ஒரு 5-6 காய் கிடச்சிச்சு பாருங்கள். நல்லா இருக்குது. திரைச்சியாக இருந்துச்சு செடி. இப்போ அப்படியே கொஞ்சம் காயெல்லாம் வர 1-2 காய் தாங்க விட்டுருக்குது. வந்து அப்பப்போ 1-2 காய் அதில் பிச்சுன்னு போயிடுவோம். இது வந்து சிம்ரன் கத்திரிக்காங்க. இது வந்து தை மாதத்தில் நட்டு வச்ச செடி. நல்லாவே இருக்குது. ஒரு 2 செடி மிஞ்சி போச்சு. அதில் நல்லா காய் விடுதுங்க. இப்போ இதில் ஒரு 4 காய் இருக்குது. அறுத்துக்கலாம். கொத்தாக விடுங்க. இது சிம்ரன் கத்திரிக்காய் செடி தாங்க. இதில் ஒரு பிஞ்சு நிறையா விட்டுன்னு இருக்குது பாருங்கள். எல்லாமே பிஞ்சு தான். இதில் ஒரு 2 காய் இருக்குது. இது மட்டும் அறுத்துக்குன்னு அப்படியே பாருங்கள். இதுவும் சிம்ரன் கத்திரிக்காய் தான். இது நல்லா கொத்தாக வருங்க. காய் சூப்பராக வரும். இதுலேயும் ஒரு 2 காய் இருக்குது. அறுத்துடலாம். மீதியெல்லாம் பிஞ்சாக இருக்குது. வந்துடும். இது வந்து வெள்ளை கத்திரிக்காய் பாருங்கள். இதில் நிறைய காய் விட்டுச்சு. ஃபஸ்ட்டு ஒரு 4-5 காய் வந்துச்சு. இப்பயும் ஒரு 4-5 காய் இருக்குது பாருங்கள். ஒரு விதை காயும் விட்டு வச்சுருந்தேன். நல்லா விதையும் ஆயிடுச்சு பாருங்கள். இந்த விதை காயும் எடுத்துடலாம். நல்லா பழுத்து போச்சு. சப்ஸ்கிரைபர் ஒருத்தர் 2 பேர் வர நிற்கிறாங்க மூக்காண்டப்பள்ளியிலேருந்து. அவங்களுக்கு வந்து விதை கத்திரிக்காய் வேணுமா, அதுக்காக ஒரு 4-5 விதை எடுத்து வச்சுருக்குறோங்க. வந்தாங்கன்னா அவங்களுக்கு கொடுக்குறோம் நாங்கள். பாவக்காய் போட்டிருந்தேங்க. ஒரு 2 செடி போட்டிருந்தேன். இதுதான் ஃபஸ்ட்டு காய். இதில் பாருங்கள் ஒரு 2 காய் இருக்குது. மீதி எல்லாம் பிஞ்சாக இருக்குது பாருங்கள். நல்லா பிஞ்சு. இங்கேயும் பிஞ்சு இருக்குது பாருங்கள். இதெல்லாம் பிஞ்சு. இன்னொரு செடியில் ஒரு 2 காய் இருக்குது. அதை எடுத்துடலாம். இதுவும் ஃபஸ்ட்டு இப்போ தாங்க இருக்கிறோம். இந்த செடியிலையும் இதுலேயும் ஒரு 2 காய் இருக்குது. இதையும் எடுத்துக்கலாம்.
பாருங்கள், இதெல்லாம் பிஞ்சு வந்துருக்குது. இதெல்லாம் பிஞ்சு தான். இன்னொரு முறை வரும், அப்போ அறுத்துக்கலாம். இது கொத்து அவரை பாருங்கள். இது வந்து தைப்பட்டத்துக்கு போட்டது தான். இன்னும் காய் வச்சுக்கினே தாங்க இருக்குது. வரப்பெல்லாம் ஒரு 4-5 காய்னா கிடச்சிட்டே தான் இருக்குது. காய் நல்லா முத்தி இருக்குது. இது 4மே அப்படியே விதைக்கு விட்டுறலாங்க. கோவக்காய் பாருங்கள், சூப்பராக வந்துருக்குது. ஆனால் இந்த வெயிலுக்கு தான் எல்லாம் முடங்கி போகுது பாருங்கள். இதில் ஒரு 10 காய் இருக்குது. 10 காய் எடுத்துக்கலாம். இது செம்ம டேஸ்ட்டுங்க. வெள்ளேரி காய் மாதிரியே இருக்குது. இது ஃபஸ்ட்டு அர்த்தம் ஒரு 15 காய் வந்துச்சு. அதில் வந்து பிரியாணி செஞ்சோங்க. செம்ம சூப்பராக இருந்துச்சு பிரியாணி. கத்திரிக்காயெல்லாம் அறுத்தாச்சுங்க. இப்போ தக்காளி கொஞ்சம் இருக்குது. தக்காளி அறுத்துக்கலாம். இது வந்து இப்போ தான் ஃபஸ்ட்டு பழுகுது. இதில் ஒரு 3 பழம் இருக்குது, அதை எடுத்துக்கலாம். இதில் வந்து நிறைய பழம் வந்துருச்சுங்க. அப்பப்போ அறுத்துக்கிட்டே தான் இருக்கிறோம். இப்பயும் கொஞ்சம் நல்லா சின்ன சின்ன பழமும் இருக்குது, பெரிய பழமும் இருக்குது பாருங்கள். இது வந்து நாட்டு தக்காளிங்க. இது வந்து இந்த ட்ராகன் ஃப்ரூட்ஸ் வச்சுருந்தேன் பாருங்கள். நல்லா வந்துருக்குது பாருங்கள். கிளக்கிளையாக 2 வச்சா 2மே நல்லா வந்துருச்சு. இது ஒயிட் கலர் தான். இது வந்துருச்சு. அதிலே ஒரு தப்பு செடி முளைஞ்சி வந்து தாங்க இப்போ இதில் ஒரு 4-5 பழம் விட்டுருச்சுங்க. சூப்பராக. இந்த செடியும் பாருங்கள், ஆடி பட்டத்துக்கு வச்சது தான் இது. இதில் நிறையா பழம் வந்துச்சுங்க. நாட்டு தக்காளி இது நிறைய விட்டுன்னு இருந்துச்சு. இப்போ இதில் மறுபடியும் பூ வைக்குதுன்னு பிடிங்கி போடாத வச்சுருந்தேன். இப்போ எடுத்துடணும், எல்லாம் போயிடுச்சு. அவ்வளோதான். இது நாட்டு தக்காளி தாங்க. இதுவும் பாருங்கள் என்ன சூப்பராக பழுத்துங்கிறத. ஃபஸ்ட்டு ஒரு 5-6 பழம் பழுத்துச்சு, எடுத்துட்டோம் எல்லாத்தையும். இது லாஸ்ட்டு. ஆனால் பக்க கிளை வந்து பாருங்கள், பூவெல்லாம் நிறைய வச்சுருக்குது. இது பிடுங்கி கூட போட முடியாதுங்க, அப்படியே விட வேண்டியது தான். இது வந்து முள்ளைங்க. இதில் வந்து ஃபஸ்ட்டு ஒரு 3 காய் எடுத்துட்டோம். இப்போ ஒரு 3 காய் இருக்குது, அதை எடுத்துடலாம். பாருங்கள் எவ்வளோ நீட்டாக சூப்பராக வந்துருக்குது பாருங்கள். பேஷனில் இது மாதிரி பெரிய பேஷனில் வச்சா பெரிய காயாக வருதுங்க. செம்ம சூப்பராக இருக்குது பாருங்கள். இந்த பக்கெட்டில் சின்ன வெங்காயமும் ஒரு 4 முள்ளங்கி விதையும் போட்டிருந்தேங்க. 2 தான் வந்துச்சு. 2த்தில் 1 நல்லா சூப்பராக வந்துருக்குது பாருங்கள் முள்ளங்கி. எவ்வளோ ஹெல்த்தியாக பெருசாக வந்துக்குது பாருங்கள். இன்னொன்று இருக்குது, அது பிஞ்சாக இருக்குது. அது நெக்ஸ்ட் டைம் எடுத்துக்கலாம். இதில் வந்து இந்த பாட்டில் வந்து நித்தி கல்யாணி வச்சுருந்தேங்க. இது வந்து ஆரஞ்சு கலரு. இது கூட ஒரு 4 முள்ளங்கி விதை போட்டு வச்சுருந்தேன். அது நல்லா வந்துருக்குது பாருங்கள் சூப்பராக. ஒன்று மட்டும் எடுத்துக்கலாம். அதே மாதிரி இதுலேயும் நித்திய கல்யாணி பாருங்கள் வயலட் கலரில் வச்சுருந்தேன். இது கூடயும் போட்டிருந்தேன் முள்ளங்கி விதை. இதெல்லாம் எடுத்துட்டாக்கா இது அப்புறம் வந்துடுங்க கிளச்சி. அதனால் இது ஒன்று இருக்குது, இதில் எடுத்துடலாம். நல்லா ஹெல்த்தியாக வந்துருக்கு பாருங்கள், அவ்வளோ பெருசாக. இதில் வந்து ஒரு 2 முள்ளங்கி மட்டும் எடுத்துக்கலாம். இதில் வந்து சப்போட்டா செடி வச்சுங்க, ஆனால் அது வரல. அது வச்சுட்டு முள்ளங்கி போட்டிருந்தா முள்ளங்கி மட்டும் வந்துருக்குது. சப்போட்டா வந்து அழுகி போச்சு, செத்து போச்சு. அதனால் 3 முள்ளங்கி இருந்துச்சு, 2 மட்டும் எடுத்துக்கலாம். ஒன்று வந்து கொஞ்சம் சின்னதாக இருக்குது, அப்புறமா எடுத்துக்கலாம். இது வந்து ஒயிட் ரோஸுங்க. 2 வருஷமாக நம்ம மாடி தோட்டத்தில்
இது நல்லா ஹெல்த்தியாகவே இருக்குது பாருங்கள். பூ பாருங்கள் என்ன சூப்பராக இருந்தது. நிறைய ரோஸ் விட்டுச்சு, எல்லாத்தையும் கட் பண்ணிவிட்டுங்க. சரி இது வந்துட்டு மலராத இருந்துச்சுன்னா அப்படியே விட்டுரு, நல்லா மலர்ந்துருச்சு பாருங்கள். இந்த தொட்டியில் பாருங்கள் கத்தாழை வச்சுருந்தேன். கத்தாழை கூட இது தப்பு செடி தாங்க, பருப்பு கீரை. என்ன சூப்பராக வந்துருக்குது பாருங்கள். நிறைய தொட்டியில் கலப்பு கீரை இருக்குது, எல்லாத்தையும் எடுத்துன்னு வரேன் நான். இப்போ எவ்வளோ பெருசு எவ்வளோ அகலம் வந்துருக்குது பாருங்கள் ஒரே செடியிலே. இது வந்து ஒரு தண்டு கீரைங்க, எவ்வளோ பெருசு இருக்குது பாருங்கள். இதுலேயும் அது ஒரு வகையான பொன்னாங்கண்ணி கீரை, இதுவும் இருக்குது பாருங்கள். இது ஒரு வகையான பொன்னாங்கண்ணி கீரை. இந்த தொட்டி வந்து அந்த சம்பங்கி பூ இருந்துச்சு இல்லைங்களா, அதை கட் பண்ணிட்டு விட்டுருந்தேன். அதில் பாருங்கள் என்ன ஹெல்த்தியாக வந்திருக்கு பாருங்கள். தண்டு கீரையும் குப்பை கீரையும் நல்லா இலசாவே தான் இருக்குது. பாருங்கள் நம்ம தோட்டத்தில் என்னென்ன விளைஞ்சிருக்குதுன்னு காமிக்கிறேன் பாருங்கள். அறுத்துன்னு வந்தது முள்ளங்கி ஒரு 8 முள்ளங்கி சூப்பராக ஹெல்த்தியாக வந்திருக்கு பாருங்கள். முள்ளங்கி கிடச்சிச்சு. அதுக்கப்புறம் பாருங்கள் எத்தனை வகையான கீரை பாருங்கள். இது வந்து ஃபுல்லாகவே முள்ளுக்கீரை, ஆஞ்சி எடுத்துக்கலாம். இது ஃபுல்லாகவே தப்பு செடியில் வந்தது தான் பருப்பு கீரை. இது எல்லாம் குப்பைக்கீரை, இது தண்டு கீரை. அப்புறம் இது ஃபுல்லாகவே கலவைக்கீரைங்க. இதில் முடக்கத்தாய் இருக்குது, பருப்பு கீரை இருக்குது, இந்த பசலைக்கீரை இருக்குது, பால் கீரை இருக்குது, அப்புறம் முள்ளுக்கீரை இருக்குது. எல்லாமே கலந்து அதில் போட்டிருக்குறோம். இது வந்து ஒரு வகையான பொன்னாங்கண்ணின்னு சொன்னேன் இல்லைங்களா, அந்த பொன்னாங்கண்ணி கீரை. அப்புறம் அந்த நட்டப்பழம்னு சொல்லுவாங்களா, அந்த நட்டப்பழ கீரை எல்லாமே கலந்து அதில் வச்சுருக்குறோம். கீரை மட்டும் இவ்வளோ கிடச்சிச்சு. அதுக்கப்புறம் பாருங்கள் தக்காளி ஒரு 1/2 கிலோ பக்கம் கிடச்சிச்சு நமக்கு. நாட்டு தக்காளி எல்லாமே நாட்டு தக்காளி தான், இதில் பாரம் தக்காளி எதுவுமே இல்லை. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பாவக்காய், பச்சை பாவக்காய் ஒரு 5-6 காய் கிடச்சிச்சு. அப்புறம் கொத்தவரை கொஞ்சம், கோவக்காய் கொஞ்சம், கோவக்காய் ஒரு 10-12 காய் கிடச்சிச்சு. அதுக்கப்புறம் பாருங்கள் சூப்பரான ஒரு வெள்ளை கத்திரிக்காய் விதை வந்து உருவாக்கி எடுத்தாச்சு. அதுக்கப்புறம் ஒரு 8 வகையான கத்திரிக்காய் நம்ம தோட்டத்தில் இருக்குது பாருங்கள். இது ஒரு வகையான வெள்ளை கத்திரிக்காய், வால் கத்திரிக்காய். அப்புறம் இது ஒன்று, இது பச்சை வரி கத்திரிக்காய், இது 2. இது வந்து செவந்தம்பட்டி கத்திரிக்காய், இது ஒரு 3. இது வெள்ளை கத்திரிக்காய், இந்த விதை எடுத்த இல்லைங்களா, அது குண்டு கத்திரிக்காய், இது ஒரு 4. இது வந்து நம்ம தோட்டத்தில் எப்போ இருக்கிறது சிம்ரன் கத்திரிக்காய், இது ஒரு 5. இது பச்சை கத்திரிக்காய், இது ஒரு 2 செடி தான் இருக்குது. ஃபஸ்ட்டு ஒரு 2 காய் எடுத்துட்டோம், இப்போ 1. இது ஒன்று 6. இது வந்து பிளாக் பியூட்டி, இது ஒரு 5-6 செடி இருக்குது நம்மக்கிட்ட. இது நல்லா காய் விட்டுன்னு இருக்குதுங்க. இது பிளாக் பியூட்டி, இது ஒரு 7 வகை. இது வந்து எப்போ இருக்கிறது தான் ப்ளூ வரி கத்திரிக்காய், இது ஒரு 2-3 செடி இருக்குது. அப்போ 8 வகையான கத்திரிக்காய் நம்ம தோட்டத்தில் செடியில் இருக்குது பாருங்கள். இது நம்ம எல்லாத்தையும் சேர்த்தோம்னா இது ஒரு 1.5 கிலோ பக்கம் கத்திரிக்காய் நமக்கு கிடச்சிருக்குதுங்க. சூப்பரான அறுவடை தாங்க நம்ம தோட்டத்தில். அருமையான அறுவடை, இயற்கையான முறையில், எந்த ஒரு கெமிக்கலும் இல்லாத ஆர்கானிக் முறையில் நம்ம சந்தோஷமாக எடுத்த காய்கறி தாங்க. இந்த அருமையான வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா என்னுடைய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் உறவினர்களுக்கு எல்லாருக்கும் சொல்லி என்னுடைய சேனலுக்கு லைக் போட சொல்லுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள். நன்றி, வணக்கம்.